ஸோ ஹையை பிரேக் பண்ணால் ட்ரேட் வந்து போகலாம் கிராம்ப்டன். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்க, கிராம்ப்டன் வந்து ஹையை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பை என்ட்ரி போகலாம். என்ன பண்ணோம்னா கிராம்ப்டன்ல ஒரு 500 ஷேர் இன்ட்ராடேல செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா ஹிந்தால்கோ பார்த்தீங்கன்னா அவன் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டுருக்கான் பாருங்க, மேலே போய் பிரேக் போயிட்டு தான் அப்புறம் கீழே வந்திருக்கான். ஸோ ஹிந்தால்கோ நம்ம ஜஸ்ட் ட்ரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக என்ட்ரி விடவும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது இல்லையா, அதையும் நம்ம வாங்கி பார்ப்போம். ஒரு 250 ஷேர் வாங்குவோம். ஸோ எல்லாமே ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான், சரிங்களா? ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன் தான். ஸோ இது வந்து 4.55. ஸோ நம்ம போய் கிராம்ப்டன் பார்த்துட்டு வருவோம். ஓகே, கிராம்ப்டன் உள்ள இறங்கி தான் வந்துட்டு இருக்கான். பட் நமக்கு வந்து டெல்டால வந்து எந்தவித பாதிப்பும் இல்லை. ஈவன் ஏதாவது கேண்டல் ரெட்டை போட்டதாலும் நமக்கு வந்து டெல்டா வந்து கிரீன் தான். ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்டாக் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, கிராம்ப்டன், நேஷனல் அலுமினியம், எல்டிஎஃப், பெர்ஜ் பெயிண்ட், டாடா ஸ்டீல், ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல் பேட்டர்ன்ல வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெசன்ஸ் வந்து காமிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன், நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு. ஸோ அதில் கிராம்ப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிஜெக்ட் பண்ணிட்டு எல்லாம் மேலே போயிட்டு இருக்கான். ஸோ நல்ல ஒரு பையிங் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிராம்ப்டன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறோம்னா கூட கிராம்ப்டன் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயத்தில். நேஷனல் அலுமினியமும் அதே தான், சேம் பேட்டர்ன் அதே தான், டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி போட்டுட்டு ஓப்பன் ஆகிட்டு வந்து கீழே வந்துகிட்டு இருக்கான். ஸோ சிங்கிள் பின் ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி மேலே போனான்னு செக் பண்ணாடி மேலே போனான்னா ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நேஷனல் அலுமினியமும் வந்து ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி நம்ம ஒரு 1 or 2 days நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் நேஷனல் அலுமினியம்ல. எல்டிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே கரெக்ட், இது வந்து இந்த நாள் டிஸ்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். கரெக்டுங்க பாருங்க, எல்டிஎஃப்ல வந்து 16ஆம் தேதி வந்து ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துச்சு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹையர் சைட்ல வந்து மார்க்கெட் என்ன பண்றான்னா பேலன்ஸ் ஆயிட்டு இருந்தான். ஸோ இந்த ஹையர் சைடு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கணக்கு எல்டிஎஃப். ஸோ இவனும் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 days நல்லா மேலே பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்தது பெர்ஜர் பெயிண்ட் சேம் அதே தான், நமக்கு வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்றான் பாருங்க, கரெக்டா வேல்யூ ஏரியா பிஓசிலே வந்து ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மேலே போயிட்டு இருக்கான். ஸோ பெர்ஜ் பெயிண்ட்டும் நல்லா மேலே போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டாடா ஸ்டீல் அதே தான், டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ நல்லா பாருங்க, மேலே ஓப்பன் ஆயிட்டு இப்போ அந்த சிங்கிள் பிரிண்ட் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். ஸோ இங்க ரிஜெக்ட் ஆயிட்டு மேலே போறானா இல்லை உடச்சிட்டு கீழே வரானான்றது நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வாட்சிங் லிஸ்ட்ல வச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ, எந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் இருக்கு சொல்லிட்டு. ஆக்சுவலா பாருங்க, இது ஆர்பி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. நல்ல ஒரு ஃபால், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபால் ஆயிட்டு நேத்து வந்து பாத்தீங்கன்னா பி ப்ரொஃபைல் வந்து போட்டிருக்கு. பி ப்ரொஃபைல்னா
என்ன அர்த்தம்னா அந்த டவுன் சைடு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து என்ன பண்ணுது, இந்த ப்ரீ ப்ரொஃபைல் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ ஏரியா ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அகைன் ஆர்டி இனிசியஸ் மேல போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுச்சு, இந்த பி ப்ரொஃபைல் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ பி ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஒரு ட்ரெண்டோட டவுன் சைட்ல இந்த மாதிரி பி ப்ரொஃபைல் வருதுன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அந்த ஷார்ட் கவரிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு மார்க்கெட்ல ப்ரொஃபைல் வந்து எந்த மாதிரியான ப்ரைஸஸ் நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு நல்லா மேலே ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு சிங் ட்ரேடிங் வந்து நம்ம ட்ரேட் போகலாம் ஆர்த் இண்டஸ்ட்ரீஸ்லாம். ஸோ அதுக்காக லிஸ்ட் தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் இதை. ஸோ வேலைக்கு போறவங்க வந்து இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பேட்டர்ன்லாம் பார்த்து எடுத்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இந்த விஷயத்த என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம சொல்லி தர போறேன் சண்டேல. நம்ம வந்து இப்போ இதுக்கும் வந்துடும். நம்ம இன்னும் மேலே தான் நின்றுட்டு வரோம். ஹிண்டால்கோ என்ன பண்ணிருக்கு, ஓகே ஹிண்டால்கோ அகைன் வந்து ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடாது நம்ம. டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து இங்க லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, டிபிஓ லெட்டர்ஸ். இது வந்து மினிமம் 3 லெட்டர்ஸ் வந்து அயான் எல்லாம் வரணும். 2 எல்லாம் ஆச்சுன்னா நமக்கு கணக்கு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷனா ட்ரிபிள் டிஸ்ட்ரிபியூஷனான்றது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இங்க இருக்கிற சிங்கிள் பிரிண்ட் வச்சு தான் கண்டுபிடிப்போம். சில சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பல்ஜா இருக்கும், மேல ஒரு பல்ஜா இருக்கும், சிங்கிள் பிரிண்ட் வந்து வந்திருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த கிளாஸ் வந்து பார்ப்போம். எது எதை நமக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம், எதை கன்சிடர் பண்ணலாம் நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா வந்து உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மோஸ்ட் ப்ராபப்ளி பி ஷேப் தான். சோ பி ஷேப் தான் பண்ணலாம். ஹிந்தால்காவும் நல்லா அப் ட்ரெண்ட்ல போகலாம் அப்படின்றது ஒரு இண்டிகேஷன் தான். சரிங்களா? இன்னைக்கு அதெல்லாம் பண்ண கரெக்டா அந்த வேல்யூ ஏரியா மேலே ஒன் பண்ணிட்டு நல்லா மேல கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. ஸோ மோர் தென் இன்ட்ராடே பண்றதுக்கு பதிலா இதையும் நம்ம சேர்த்து வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நல்லா மேல போயிட்டு இருக்கான். நம்ம என்ட்ரி பிரைஸ் வந்து ஒரு 2 பாயிண்ட் மேல வந்துட்டான். ஸோ நமக்கு வந்து மொத்தமா 4.55 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து டார்கெட்டுக்கு. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.85 பாயிண்ட் வந்து மேலே வந்துட்டான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% வந்து டார்கெட் கிட்ட வந்துட்டான். ஸோ அகைன் பையிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங்காக தான் தெரியுது. ஸோ ஹிந்தால்கோ ஏறுறான். ஆனால் கிராம்ப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா மேலே ஏறணும், சைடஸ்ல தான் போயிட்டு இருக்கான். ஸோ அதனால டெல்டாவும் என்ன பண்றான், அகைன் வந்து நல்ல ஒரு டெல்டால் தான் வந்து போட்டுட்டு வரோம். ஒரு 2 பாயிண்ட் மேலே ஏறணுமா?
ஸோ கிட்டத்தட்ட 250 ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்னா இதுல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிப்போம். இது ஹிண்டால்கோல எங்க இந்த ஹைலே புக் பண்ணோம் 668. என்ன பண்ணணும்னா ஒரு 150 ஷேர் வந்து எங்க புக் பண்ண போறோம்னா 668ல. ஓகே, நம்ம இன்னும் த்ரெஷோல்ட் லெவல் வந்து தாண்டல கிராம்ப்டன், அதனால வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலா கிராம்ப்டன் வந்து பாத்தீங்கன்னா போன கேண்டல்லே வந்து கிட்டத்தட்ட 224 டெல்டா போட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்து இந்த லோ பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம லாஸ் வந்து புக் பண்ணிருக்கணும். ஆனா புக் பண்ண மறந்துட்டோம் அந்த இடத்துல. இந்த லோ பிரேக் பண்ணும்போது புக் பண்ணிருக்கணும். ஓகே, குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ. நம்ம இதோட கிராம்ப்டன் வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி ஹிண்டால்க்கு போய் பார்த்துட்டு வந்துடும் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு வந்து ஹிண்டால்க்கு வந்து என்ன பண்ணிட்டான், கிளியரா வந்து இங்க டவுன் ட்ரெண்ட் மாதிரி போட்டான் இல்லையா, ஸோ லோவையும் உடச்சிட்டான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வெயிட் பண்ணது வந்து ஹிண்டால்கோட ப்ரோஜனம் இல்லை. என்ன பண்ணலாம், ஹிண்டால்க்கும் இருக்கிற மொத்த ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிடலாம். நீங்க நிஃப்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நிஃப்டி நார்மல் ஐபி தான் இருந்தாலும் ஏன் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்றேன்னா, நம்ம ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ இந்த மணியே போவோம். 120 ருபீஸ் இருக்கு இல்லையா, ஒரு 2 லாட். சரி ஓகே, 2 லாட்டே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த அக்கௌண்ட் செக் பண்ணிப்போம். டிஃபால்ட்டில் போயிட்டீங்களா, இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். வந்து ஆகஸ்ட் மாதம் 2 லாட்டு. ஸோ ஈவன் தான் நார்மல் ஐபியா இருந்தாலும் ஏன் பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்றேன்னா, நமக்கு வந்து அந்த ஓவரால் கான்டெஸ்ட் வந்து நல்லா அப் ட்ரெண்டா கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மோரலஸ் வந்து நமக்கு வந்து ஃபெயில் ஆப்ஷன் போட்டான். நார்மல் ஐபி ஃபெயில் ஆப்ஷன் போட்டான். ஸோ அந்த லோ உடைக்கணும்னு பார்ப்போம். லோ உடைச்சனா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா, குரூப்ல அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க வந்து மோஸ்ட்லி பார்த்தா நம்ம வந்து லாஸ்ட் தான் புக் பண்ணியிருக்கோம். கிராம்ப்டனும் சரி, ஒன்னே ஒன்று தான் ப்ராஃபிட் புக் பண்ணோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ.